முட்டை சேமியா. தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம் 2, தக்காளி 1, கேரட்டு 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், எண்ணெய், கடுகு, சால்ட்டு, 2 முட்டை, 5 சேமியா. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. செய்முறையை பார்ப்போம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டோம். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். நல்லா விதங்குற வரைக்கும் விதைக்கினே இருக்கணும். லேசாக சால்ட்டு போட்டுக்கலாம். அதில் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா விதங்கும். சால்ட்டு போட்டுக்கிட்டோம். ரெண்டு மிளகா போட்டுக்கிட்டோம். பச்சை மிளகா, தக்காளி போட்டுக்கிட்டோம். இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம். தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும், வதக்கணும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கி கேரட் துருவலும் போட்டோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அடுத்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்கிறது தான். கொத்தமல்லி தூவிக்கிட்டோம். முட்டை உடச்சி ஊற்றுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் எல்லாம் கலந்து வர வரைக்கும் பாருங்கள். நல்லா அந்த ஈரப்பசை கொஞ்சம் லேசாக காயுது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசாக உதிரி உதிரியாக ஆகுதா? உதிரி உதிரியாக ஆனதும் சேமியா போட்டுக்கிறோம். நல்லா கலந்துக்கணும் மொத்தமாக. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கிட்டே இருக்கணும்.
அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும் அதில் நல்லா. கிட்டத்தட்ட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.